திட்டத்தின்படி மேற்கு மண்டலத்தினுடைய இளைஞரணி நிர்வாகிகளுடைய சந்திப்பு, இந்த சந்திப்பு நடத்துவதற்கு அனுமதிகளை தந்த கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு தலைமையேற்று சிறப்புரையாற்ற வருகின்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலர் துணை முதலமைச்சர்களுக்கும் மேற்கு மண்டலத்தின் சார்பாக கோடான கோடி நன்றி மலர்களை இந்த நேரத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்து, மேற்கு மண்டலம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எஃகு கோட்டை, கழகத்தினுடைய தலைவருடைய கோட்டை, கழகத்தினுடைய இளைஞர்களுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் வந்திருக்கக்கூடிய இந்த இளம் சிங்கங்கள் மிக சிறப்பாக தேர்தல் களத்திலே பணியாற்றி இந்த மேற்கு மண்டலத்திற்கு கூடிய 39 தொகுதிகளிலும் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று உங்கள் மூலமாக கழகத்தினுடைய இளைஞர் செயலர் மூலமாக கழகத்தினுடைய களங்களிலே சமர்ப்பிக்க இந்த நிர்வாகிகள் சந்திப்பின் வாயிலாக சூளுரைத்து அனைவரையும் இந்த மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று அன்போடு வரவேற்று இந்த வாய்ப்பை தந்த கழகத்தினுடைய இளைஞர் செயலர் துணை முதலமைச்சர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிறப்புமிக்க மேற்கு மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பிற்கு முன்னிலை வகிக்கும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். நம்முடைய கழகத்தின் இளம் தலைவர் அவர்களுக்கு கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் உலக புகழ்பெற்ற காங்கேயம் காளையை நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கிறார். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கத்தின் துணை அமைப்புகளில் ஒன்றான கழக இளைஞரணியின் மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே தலைமையேற்று சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கின்ற நம்முடைய கழக இளைஞரணியினுடைய செயலாளர், தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர், அன்புக்கினிய சகோதரர் மாண்புமிகு இளம் தலைவர் அன்புக்கினிய உதயநிதி அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கின்ற தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, ஒன்றிய நகர பகுதி கழக பேரூர் கழக நிர்வாகிகளே, இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்களே, வருகின்றிருக்கின்ற மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக கிளைக்கழகத்தினுடைய இளைஞரணி நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் சான்றோர்களே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி சார்ந்த அன்புக்கிணைய சான்றோர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாய்க் கொள்கிறேன். நேரத்தின் நெறிமீறி ஒவ்வொருடைய பெயரையும் உச்சரிக்க இயலாத ஒரு சூழ்நிலை. சுருக்கமாக இந்த இளைஞரணியின் நம்முடைய அன்பு தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள், கழக தலைவர் அவர்கள் கோபாலபுரத்தில் இளைஞர் திமுக என்று துவக்கி இன்றைக்கு ஒரு மாபெரும் ஒரு துணை அமைப்பு, கழகத்திற்கு ஒரு துணை அமைப்பாக ஒரு இராணுவ பட்டாளம் போல் இன்றைக்கு அதை மாற்றி இருக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல துணை முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று இன்றைக்கு மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இளைஞரணியுடைய பட்டாளத்திற்கு நான் இந்த நேரத்தில் நான் ஒரு வேண்டுகோள் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அடிக்கடி சொல்வார்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞரணியுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் அதேபோல கட்டிய நாய்கள் எல்லாம் நாம் எட்டிய மட்டும் பாய்வதற்கு தடைகற்கள் உண்டென்றாலும் தடந்தோடும் உண்டென சிரிப்போம் என்று சொல்லி நம்முடைய இளைஞரணியை வளர்த்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இராணுவ பட்டாளம் போல் இன்றைக்கு நம்முடைய இளைஞரணியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் சொன்னேன். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருப்பூர் மாவட்ட அரசு நிகழ்ச்சிக்கு வருகின்ற போது நம்முடைய 2026ஆம் ஆண்டு வெற்றி, நம்முடைய கழகத்தினுடைய வெற்றி இந்த மேற்கு மண்டலத்திலிருந்தே கொங்கு மண்டலத்திலிருந்து தான் துவங்கப் போகிறது என்று சொன்னார்களே, அது நிச்சயமாக நடைபெறப் போகிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நம்முடைய இளம் தலைவர் அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல நம்முடைய தலைவர் அவர்கள் ஐயா கலைஞர் அவர்கள் மறைந்தவுடன் அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வெற்றிடம் உருவாக்கிவிட்டது என்று சொன்னார்கள் சில எதிரிகள். ஆனால் அதை இன்றைக்கு வெற்றிடமில்லை, இன்றைக்கு நிறைந்த இடமாக நிறைகுடமாக இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இன்றைக்கு அந்த கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இன்றைக்கு லட்சம் இளைஞர்கள், இன்றைக்கு 5 லட்சம் இளைஞர் நிர்வாகிகள், கழக இளைஞர் நிர்வாகிகளாகும் 50 லட்சம் பேர் இன்றைக்கு உறுப்பினராக கொண்ட இந்த இளைஞரணியை எப்படி வழிநடத்துகிறது என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் மெச்சிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் துணை முதலமைச்சராக இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் பாங்கோடு செயல்படுவதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை விட்டால் இந்த தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் வழிநடத்துவதற்கு வழியில்லை, வாய்ப்பில்லை என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லி அதை வழிநடத்துங்கள், தலைமையேற்க வாருங்கள், வழிநடத்துங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புமிக்க இந்த மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள்